வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் விங்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சிக்கன் விங்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும், ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் விங்ஸ் 500 கிராம் எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். பெரி பெரி மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், பீஸா சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து எலுமிச்சப்பழ சாறு சேர்க்க போகிறேன், ஆரஞ்ச் ஜூஸ் சேர்க்க போகிறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் சிக்கன் விங்ஸில் நல்லா கலந்து மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட போகிறேன். நீங்கள் வந்து இது ஓவர் நைட் கூட தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அலாங் வித் மை டீட்டெயில் பிளாக் போஸ்ட். சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் கூட லிங்க்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி என் அதர் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸில் கூட லிங்க் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் வந்து சிறிய தீயில் கறிய வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா வந்து வெண்ணெய் கறிய அது வந்து தீயும். ஸோ இப்போ சிறிய தீயில் வச்சுருக்கேன். இந்த கோழி வந்து நல்லா ஊறி இருக்குது. நிதானமாக பரவலாக அந்த கோழியை, சிக்கன் விங்ஸை வந்து பரவலாக வச்சு நம்ம வந்து கிரில் பண்ணணும். ஸோ பேனில் வந்து பரவலாக வச்சு மீதி இருக்க அந்த மசாலாலாம் அந்த சிக்கன் விங்ஸ் மேலே ஊற்றி மூடி போட்டு 2 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிதானமாக திருப்பி நம்ம இந்த சிக்கன் விங்ஸை நல்லா வேக விடணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க போகாதீங்க. சிக்கன் விங்ஸ் வந்து சிறிய தீயிலேயே நல்லா வெந்துடும். அதுலேருந்தே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போனீங்கன்னா அதை வெத்த வைக்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டே. ஸோ இந்த மேரினேஷன்லேயே அது நல்லா வேகட்டும். இப்போ இந்த சிக்கன் விங்ஸ் வந்து நல்லா திருப்பி நல்லா வேக வச்சிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. இந்த சிக்கன் விங்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பிலேருந்து இறக்கி இதை நல்லா ஆற வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுத்தமாக அந்த தண்ணி சத்தே இல்லை, அந்த சிக்கன் விங்ஸில் நல்லா வறுத்து போச்சு. இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா வீட்டில் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, கிரில் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வீட்டில் வந்து நல்லா அடுப்பு கறியில் கிரில் பண்ணுறதுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அடுப்பு கறி அந்த பார்பெக்யூ வந்து வச்சு நீங்கள் கிரில் பண்ணலாம். பட் இப்போ நம்மலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், நிறைய புகைலாம் போடுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து இது நான் ஸ்டவ் மேலேயே தயார் பண்ணுறேன். இந்த கிரில் ரேக் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ இந்த கிரில் ரேக் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கனாக்கா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு மேலே அந்த கிரில் ரேக்கை வச்சு அந்த கோழி நல்லா ஆறி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கிரில் ரேக் மேலே வச்சு கொஞ்சமாக வெண்ணெய் பூசி 2 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நான் வந்து கிரில் பண்ணி எடுத்தேன். இது எக்ஸாக்டாக அந்த ஃப்ளேவர் வரும், அந்த டேஸ்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தயார் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரில் ரேக் மேலே சுத்தமாக அந்த கோழி ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா 2 பக்கமும் திருப்பி நீங்கள் கிரில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணோம் இந்த கிரில் பண்ணப்பாடு, ஏன்னா ஃபுல்லாக அழுக்காயிடும். அந்த சிக்கன் வந்து நல்லா கிரில் பண்ண அது மேலே இருக்க மசாலாலாம் கொஞ்சம் வழிஞ்சி அந்த ஸ்டவ் மேலே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். அதர்வைஸ் இது வந்து ஒரு அமேசிங் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து சார்கோல் இல்லைனா ஃபயர் வுட் வச்சு நம்ம கிரில் பண்ணோம்னா இது டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவரே வேறு. அந்த மாதிரி வசதி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோழியை வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை, அது மேலேயே வச்சு நீங்கள் கிரில் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு சிக்கன் விங்ஸ் ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கூட உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணுற தொட்டு ஒரு அமேசிங்கான ரெசிபி. நல்ல ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம். அண்ட் சுத்தமாக இதில் வேறு எந்த ஒரு பொருளும் நான் சேர்க்கல. ரொம்ப நல்லா அமேசிங்காக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் வீடியோ ரெசிபி வந்து என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ், என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கண்டிப்பாக லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் வந்து எப்போ போல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் விசிட் பண்ணி இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். 3லேருந்து 4 சிக்கன் விங்ஸ் தான் இந்த கிரில் ரேக்கில் வச்சு நம்ம கிரில் பண்ண முடியும். அதுவும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் கிரில் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக கிரில் பண்ணிடலாம்.
ஸோ எவ்வளோ ஈஸியாக நான் தயார் பண்ணிட்டேன் பாருங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.